ஆறாவது ஸ்லோகம். யதாகாசஸ்திதோ நித்யம் வாயோஸ் சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீத்யுபதாரய. இப்பொழுது பார்த்து வருகின்ற ஸ்லோகங்களில் பகவான் ஈஸ்வரனுக்கும் ஜெகத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை பேசி வருகின்றார், அல்லது ஈஸ்வரனுடைய சொரூபத்தை வர்ணித்து வருகின்றார். இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை 3 வாக்கியங்கள் மூலமாக, 3 படிகள் மூலமாக பகவான் சென்ற 2 ஸ்லோகங்களில் விளக்கினார். அதை நாம் உதாரணத்தின் மூலமாக பார்த்தோம். களிமண், பானை, இந்த 2க்கும் உள்ள சம்பந்தத்தை 3 படியாக பார்த்தோம். முதலில் களிமண் கூறுகின்றது, அனைத்து பானைகளும் என்னிடத்தில் இருக்கின்றது. இரண்டாவது களிமண் கூறுகின்றது, நான் பானைகளிடத்தில் இல்லை. அதாவது பானைகள் என்னை சார்ந்திருக்கிறது. பிறகு பானையை சார்ந்து நான் இல்லை. உண்மையில் நான் தான் இருக்கின்றேன். எனக்கு அப்பாற்பட்டு இரண்டாவது பொருளாக பானை என்று ஒன்று இல்லை. ஆகவே 3வது வாக்கியம், பானையும் என்னை சார்ந்து இல்லை. காரணம், பானை என்ற ஒரு பொருள் இல்லை. முதலில் பானை என்பது சுதந்திரமாக இருப்பதாக அறிமுகப்படுத்தி, இரண்டாவது பானை என்பது சார்ந்துள்ளது என்று சொல்லி, 3வது பானை என்று ஒன்று உண்மையில் கிடையாது, வெறும் நாமரூபம் என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதை பகவான் எப்படி சொன்னார்? மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லா பூதங்களும் என்னிடத்தில் இருக்கின்றது. அப்படி என்றால் பூதங்கள் என்று ஒன்று இருக்கின்றது, நான் இருக்கின்றேன், அவைகள் என்னிடத்தில் இருப்பதாக பேசினார். இரண்டாவதாக என்ன சொன்னார்? நான் எந்த ஜீவர்களிடத்திலும் அல்லது பூதங்களிடத்திலும் இல்லை, நான் பூதங்களை சார்ந்தில்லை என்று சொல்வதன் மூலமாக இந்த அனைத்து பூதங்களும் சார்ந்து இருக்கின்றது, அதற்கென்று சுதந்திரமான சத்தியம் இல்லை என்று சொன்னார். பிறகு உண்மையில் பூதங்கள் இல்லை என்பதை கடைசியில் கூறினார். என்னை சார்ந்தும் பூதங்கள் கிடையாது. முதல் வாக்கியத்திற்கும் 3வது வாக்கியத்திற்கும் முரண்பாடு இருக்கின்றது. முதல் வாக்கியத்தில் உலகம் இருப்பதாக ஏற்றுக்கொண்டு, 2வது வாக்கியத்தில் இந்த உலகம் சார்ந்திருப்பதாக கூறி, பிறகு இவைகள் வெறும் தோற்றம், இல்லை என்று பேசினார். பிறகு நாம் 6வது ஸ்லோகத்திற்கு வந்தால், ஈஸ்வரன் அல்லது பிரம்ம தத்துவம் அசங்கம் என்ற தத்துவத்தை விளக்குகின்றார். ஓர் உதாரணம் மூலமாக இந்த தத்துவத்தை பகவான் இங்கு காட்டுகின்றார். இங்கு என்ன உதாரணம் எனில், ஆகாசமும் வாயுவும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. எங்கும் நிறைந்துள்ள ஆகாசத்தில் முழுமையாக வாயுவானது வியாபித்து இருக்கின்றது.
இங்கு ஆகாசத்திற்கு உதாரணம் ஈஸ்வரன் அல்லது பிரம்ம. ஈஸ்வரனை அல்லது பிரம்மத்தை பகவான் ஆகாசத்திற்கு உதாரணமாக சொல்லி, பிறகு அகில பிரபஞ்சத்தை வாயுவுக்கு உதாரணமாக சொல்கின்றார். வாயு என்பது, காற்று என்பது இந்த பிரபஞ்சம் அல்லது படைக்கப்பட்ட அனைத்தும். என்ன சொல்கின்றார் என்றால், ஆகாசத்திற்குள் காற்றானது வியாபித்து இருக்கின்றது. காற்றை நாம் எல்லா இடத்திலும் பார்க்கின்றோம். ஆனால் ஆகாசமானது காற்றினால் பாதிக்கப்படுவதில்லை. காற்றானது ஆகாசத்தை அசுத்தப்படுத்தாது. ஆகாசமானது அசங்கமாக இருக்கின்றது. ஆகாசத்தினுடைய ஒரு முக்கியமான தன்மை அசங்கம். அதனுடைய எதனோடும் சம்பந்தப்படாமல் இருக்கின்றது. எப்பொழுது காற்று எங்கோ இருந்து கொண்டு ஆகாசம் எங்கோ இருந்து கொண்டு சம்பந்தப்படாமல் இல்லை. ஆகாசம் எங்கு இருக்கின்றதோ அங்கு முழுவதும் காற்று வியாபித்த போதிலும் காற்றினால் ஆகாசத்திற்கு எந்த சம்பந்தமோ சங்கமோ தோஷமோ வருவதில்லை. எப்படியோ அப்படி ஈஸ்வரன் அனைத்தையும் வியாபித்த போதிலும் வியாபிக்கப்பட்ட இந்த நாமரூபமான ஜெகத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார், அசங்கமாக இருக்கின்றார் என்பது கருத்து. அதாவது ஒரு பொருள் நம்மை சுற்றி இல்லைன்னு சொன்னால் நம்ம பாதுகாக்கப்படுகின்றோம். ஒரு பொருள் நம்மிடம் வந்துவிட்டால் நாம் அதோடு சங்கம் வைத்து விடுகின்றோம், சம்பந்தப்பட்டு துயரப்படுகின்றோம். ஆனால் இங்கு என்ன சொல்றார் பகவான், அனைத்தும் என் மீது இருந்தாலும், என் மீது வியாபிக்கப்பட்டிருந்தாலும், ஏற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் நான் அவைகளோடு சங்கமற்றவனாக இருக்கின்றேன். அதைத்தான் கூறுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்கு செல்வதற்கு முன், இரண்டு பொருள்கள் ஒரே மிக அருகாமையில் இருந்து அதனால் சங்கம் வரக்கூடாது, சேர்க்கை வரக்கூடாது என்றால் அதற்கு இரண்டு நிபந்தனை இருக்கின்றது. இரண்டு சூழ்நிலைகளில் அப்படி வரலாம். முதல் சூழ்நிலை என்னவென்றால், அது மிகவும் சுலபமானது. ஒரு பொருள் உருவத்துடன் கூடியிருக்கின்றது, இனியொரு பொருள் அரூபமாக இருக்கின்றது, உருவமில்லாமல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ரூபத்துடன் கூடிய பொருள் அரூபத்துடன் கூடிய பொருளும் என்றும் சங்கம் வைக்காது. அரூபமாக இருப்பது ரூபத்தோடு சம்பந்தப்படாது, சங்கம் வைக்காது. அதற்கு உதாரணம் இந்த ஆகாசத்தையே எடுத்துக்கொள்வோம். ஆகாசத்திற்கு ரூபம் இல்லை. ரூபமில்லாத ஆகாசமானது ரூபத்தை உடைய வாயுவுக்கும் கூட ஒரு விதமான ரூபம் இருக்கின்றது. ஸ்பர்ஷம் என்ற ரூபம் இருக்கின்றது. அல்லது வேறு ஒரு ரூபமுடைய பொருளுடன் சம்பந்தப்படுவதில்லை. எப்பொழுது தனக்குள் ஆகாசமானது அனைத்து வாயுவையும் தனக்குள் சஞ்சரிக்க வைத்தாலும் அரூபமான ஆகாசம் ரூபத்தை உடைய, இந்த இடத்துல ரூபம் என்றால் வடிவம் என்று பொருள் அல்ல, ஸ்பர்ஷம் முதலிய குணங்களை உடைய வாயுவினாலும் அல்லது அக்னி ரூபத்தை உடையது அக்னியினாலோ அல்லது நீரினாலோ பிருத்திவியினாலோ ஆகாசம் சம்பந்தப்படாது. இது ஒரு நிலை. இதை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதே நிலை பிரம்மத்திடத்திலும் இருக்கின்றது. பிரம்ம அரூபமாக இருக்கின்றது. பரம்பொருளுக்கு எந்த ரூபமும் இல்லை.
அப்படி அரூபமான ஞானஸ்வரூபமான சத்ஸ்வரூபமான பிரம்மனிடத்தில் ரூபத்தையுடைய இந்த பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டால் இந்த பிரபஞ்சத்துடன் பிரம்மத்திற்கு சங்கம் என்பது வராது, சம்பந்தம் என்பது வராது. இனி ஒரே இடத்தில் இரண்டு பொருள்களிலிருந்து சம்பந்தப்படக்கூடாது என்பதற்கு இரண்டாவது நியமம், இதுதான் முக்கியமான நியமம். இந்த இரண்டாவது நியமம் என்னவென்றால், முதல்ல எந்த இடத்துக்கு எதற்கு நியமத்தை சொல்கிறோம் என்று ஞாபகம் வைக்க வேண்டும். அதாவது இரண்டு வஸ்து, இரண்டு தத்துவம் ஒரே இடத்திலிருந்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லை, சம்பந்தப்படக்கூடாது என்றால் அதற்கு இரண்டாவது நியமத்தை பார்க்கின்றோம். அந்த இரண்டாவது நியமம் என்னவென்றால், அந்த இரண்டு பொருளில் ஒரு பொருள் சத்தியமாகவும் இனி ஒரு பொருள் கீழான சத்தியமாக அல்லது மித்யாவாக இருந்தால் ஒரே இடத்தில் இருந்தாலும் சம்பந்தப்படாது. அதற்கு என்ன உதாரணம் என்றால், வறண்ட பூமி இருக்கின்றது, அதில் நாம் காணல் நீரை பார்க்கின்றோம். நம்முடைய கண்ணுக்கு நீர் தெரிகின்றது, பூமியும் தெரிகின்றது. கண்ணுக்கு தெரிகின்ற காணல் நீர் பூமியை எந்த விதத்திலும் தொடாது, நினைக்காது, சம்பந்தப்படுத்தாது. அது அசங்கமாக இருக்கும். எது? பூமியானது நீருடன். எப்படி ஒரே இடத்தில் நீரும் இருக்கின்றது, பூமியும் இருக்கின்றது, இருந்தும் ஒன்றுக்கு ஒன்று அசங்கமாக இருக்கின்றதே என்றால் பூமி சத்தியம், நீரானது மித்யா. மித்யா என்றால் லெஸ் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, பூமியை விட கீழான சத்தியம். கீழான சத்தியம்னு ஏன் சொல்கிறோம்? அது தோற்றத்துக்கு இருக்கிறதுனால அது கீழான சத்தியம். ஆகவே ஒரு பொருள் சத்தியமாக இனி ஒரு பொருள் பொய்யாக மித்யாவாக இருந்தால் இந்த இரண்டும் ஒரே இடத்தில் இருந்த போதிலும் இரண்டுக்கும் சங்கம் ஏற்படாது. நம்ம கடைசியில் என்ன ஞானத்தை அடைஞ்சா மோட்சம் என்றால், இந்த உலகத்தில் இருந்து கொண்டே ஏதோடும் எனக்கு சங்கம் இல்லை, ஏதோடும் எனக்கு பற்றில்லை என்ற நிலை எப்பொழுது வரும் என்றால், இந்த உலகத்திலிருந்து எவ்வளவு தூரம் போனாலும் வராது. காரணம் என்ன? அந்த உலகத்தை மனசுக்குள்ள சுமந்துட்டே போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு பொருளில் இருந்து நான் பற்றை அல்லது சங்கத்தை நீக்க வேண்டுமென்றால் அந்த பொருளை அழிக்கிறதுனாலையோ பொருளை பார்க்காததுனாலையோ பொருளிலிருந்து ரொம்ப தூரம் போகிறதுனாலையோ அது நடைபெறாது. ஒரே ஒரு நிபந்தனை, அந்த பொருள் பொய், வெறும் தோற்றம், அது நிலையற்றது, அது அசத்தியம் என்ற ஞானத்தினால் மட்டும்தான் அசங்கத்தை அடைய முடியும். காரணம் என்ன? உண்மையிலேயே இரண்டு பொருள்கள் இருந்தால் எப்பொழுதும் அசங்கம் என்பது சித்திக்காது. ஆனால் பிரம்மத்திற்கும் ஜெகத்திற்கும் என்றும் அசங்கமாக இருக்கின்றது. காரணம் பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த கருத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். நான் அவ்யக்த மூர்த்தியாக இருந்து கொண்டு அனைத்தையும் வியாபித்தாலும் இந்த உலகத்தையே நான் படைத்தாலும் எந்த சம்பந்தமும் சங்கமும் எனக்கு இல்லை. எதற்கு அசங்கத்தை பற்றி இவ்வளோ முக்கியமாக பேசுகிறீர்கள்ங்கிற சந்தேகம் வரலாம். நம்முடைய எல்லா துயரத்துக்கும் காரணம் சங்கம், சம்பந்தம். ஒரு பொருளோடு நம்ம உறவு சம்பந்தம் வைக்கிறதுனால தான் எல்லா துயரமும் வருகின்றது. பிறகு எல்லா விதமான இன்பமும் லௌகிக சுகமும் ஒரு பொருளோடு சம்பந்தம் வைப்பதனால்தான் வருகிறது. ஒருவர் புதிதாக எனக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோமே,
அந்த வாட்ச் வந்து ரொம்ப நல்லா சரியான காலத்தை காட்டுகிறது. உடனே எனக்கு என்ன ஏற்படுகிறது? மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காரணம் என்ன? ஒரு பொருளோடு சங்கம் வருகின்றது. பிறகு என்ன ஆகும்? எந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு வாழ்க்கை காலத்தை நிர்ணயிக்கவே முடியாது. அடுத்த நாளே அது கெட்டு விடலாம். அப்பொழுது என்ன வரும்னா, இவ்வளவு ஒரு பொருள் என் பக்கத்தில் வந்தது, அது என்னை விட்டு சென்று விட்டது என்ற துயரமும் வரும். ஆகவே லௌகிகமான சுகதுக்கங்கள் சங்கத்தினால் தான் வருகின்றது. சில பொருள்கள் வந்தால் துக்கம், சில பொருள்கள் சென்று விட்டால் துக்கம். காரணம் என்ன? சம்பந்தம், சங்கம். பகவான் சொல்றார், இந்த அகில பிரபஞ்சத்தையும் நான் தோற்று வைத்தேன், நான் காப்பாற்றி வருகின்றேன். ஆனால் அந்த ஜெகத்துடன் எனக்கு சங்கம் இல்லை, நான் அசங்கமாக இருக்கின்றேன். அதனால் பின்னாடி பகவான் சொல்ல போகிறார், ஆகவே ஈஸ்வரன் முக்தன், நான் என்னைக்கும் முக்தனாக இருக்கின்றேன் என்று பிறகு சொல்ல போகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஜீவர்கள் என்னிடத்திலிருந்து தோன்றினாலும் இந்த அகில ஜெகத்துக்கு நான் காரணமாக அதிஷ்டானமாக இருந்தாலும் நான் அசங்க ரூபமாக இருக்கின்றேன். அதுதான் 6வது ஸ்லோகத்தின் சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். முதல் வரியில் பகவான் உதாரணத்தை கொடுக்கின்றார். ஆகாசம், வாயு, இந்த உதாரணத்தை பேசுகிறார். யதா என்றால் எவ்விதம், யதா எவ்விதம். இனி கடைசி பகுதிக்கு வருகின்றோம். வாயுகு சர்வத்ர கக மகான். இந்த சொல்லெல்லாம் வாயுவுக்கு லட்சணம். வாயுகு காற்று, காற்று வாயுகு. இந்த வாயு எங்கு இருக்கின்றது? சர்வத்ர கக. கக என்றால் கச்சதி இதி ககக, நகர்கிறது. ககக என்றால் கக என்றால் நகர்கிறது. அதனால தான் மலைக்கு அகக அப்படின்னு ஒரு பேர். மவுண்டன் வந்து ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு நகராததுனால அகக. ககன நகர்வது. வாயு எங்கே நகருது? சர்வத்ர கக, எல்லா இடத்திலும் நகர்கின்ற வாயு. சர்வத்ர ககங்கிறது வாயுவுக்கு அஜெக்டிவ். எப்படிப்பட்ட காற்று? எல்லா இடத்திலும் சஞ்சரிக்கின்ற. பிறகு வாயு எவ்வளவு இருக்கு? குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கான்னா கடைசி சொல் மகான். மகான் என்றால் வாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பெரிய, அதிகமாக இருக்கின்ற வாயு. ஒரு இடத்த வெற்றிடமாக்குறது அவ்வளவு சுலபம் அல்ல, ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு பாட்டிலை எடுத்துட்டு அதுக்குள்ளே வாயுவை நீக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம் என்ன? எல்லா இடத்திலும் இருக்கின்ற பெரிய மகான் வாயுகுன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட வாயு ஆகாசத்தில் இருந்தாலும் ஆகாசம் வாயுவினால் சம்பந்தப்படுவதில்லை. அதுதான் சாரம். ஆகவே எல்லா இடத்திலும் சஞ்சரிக்கின்ற பெரிய என்றால் வியாபித்து இருக்கின்ற வாயுகு நித்தியம், எப்பொழுதும். எப்பொழுதும் என்ன என்ன செய்கிறது இந்த வாயு? எப்படி இருக்கின்றது? ஆகாசஸ்திதஹ, ஆகாசத்தில் இருக்கின்றதோ, என்றும் ஆகாசத்திற்குள் இருக்கின்றதோ. இப்படிப்பட்ட காற்றானது என்றும் ஆகாசத்திற்குள் இருக்கின்றதோ. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்படிப்பட்ட வாயு ஆகாசத்திற்குள் இருந்த போதிலும் ஆகாசமானது வாயுவினால் பந்தப்படுவதில்லை, சம்பந்தப்படுவதில்லை. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் தெரியுமோ?
ஒரு இடத்துல வாயு துர்நாற்றத்துடன் இருந்தால் அந்த இடத்த துர்நாற்றம்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் பொல்யூஷன்னு சொல்லுவோம், ஆகாசத்துக்கு பொல்யூஷன் ஆகிடுதுன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே ஆகாசத்தை யாரும் பொல்யூட் பண்ண முடியாது, வாயுதான் சுத்தமாகவோ அசுத்தமாகவோ இருக்கலாம். அப்படி ஆகாசத்தில் இருக்கின்றதோ, பிறகு ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும், ஆகாசம் அசங்கமாகவும் இருக்கின்றதோ. பிறகு இரண்டாவது வரி ததா அவ்விதம் சர்வாணி பூதானி, எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளும் அதுபோல என்ன சொல்றார் பகவான், மத்ஸ்தானி. மத்ஸ்தானி என்றால் என்னை சார்ந்து இருக்கிறது. மத்ஸ்தானி என்னிடத்தில் இருக்கின்றது. இப்போ காற்று எப்படி ஆகாசத்திற்குள் இருக்கிறதோ அப்படி எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றது. ஈதி என்று உபதாரய, கடைசி சொல் உபதாரய என்றால் நீ நன்கு புரிந்துகொள். உபதாரயன மனசில் நன்கு வைத்துக்கொள் என்று அர்ஜுனனிடம் சொல்கின்றார். எல்லா ஜீவராசிகளும் காற்று ஆகாசத்தில் இருப்பதைப் போல் என்னிடத்தில் இருக்கின்றது. இந்த இடத்துல உதாரணம் சொல்லப்பட்டுள்ளதே தவிர இந்த உதாரணத்தில் எது ஒப்பிடப்படுகிறது என்று சொல்லப்படவில்லை. சில சமயங்களில் அப்படி நம்ம பயன்படுத்துவோம், ஒரு பொருளையும் இனியொரு பொருளையும் உதாரணமாக காட்டுவோம், அங்கு என்ன ஒப்பிடப்படுகிறது என்று நாம் சொல்ல மாட்டோம். அதே போல் பகவான் இந்த இடத்துல ஆகாசமும் காற்று உதாரணமாக சொல்லி அதுபோல் என்றார். இங்கு என்ன ஒப்பிடப்படுகிறது என்றால் அசங்கத்துவம், சம்பந்தமில்லாமல் இருத்தல் என்ற தன்மை ஒப்பிடப்படுகிறது. இப்போ உதாரணமாக சில பேர் வர்ணிப்பார்கள், உன்னுடைய குரலானது குயிலை போல் இருக்கின்றது என்று சொன்னால், உன்னுடைய குரலும் குயிலும் ஒப்பிடப்பட்டால் இதனுடைய அர்த்தம் என்ன? இனிமை என்ற தன்மையானது நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்போ இனிமைங்கிறத சொல்லாவிட்டாலும் உன்னுடைய குரல் குயிலுக்கு சமம் என்று சொல்வதைப் போல் இங்கு உதாரணம் மட்டும் பகவான் பேசியுள்ளார். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து அசங்கத்துவம். உபனிஷத் சொல்லும் அசங்கம்தான் மோக்ஷம் என்று சாஸ்திரம் கூறும், சங்கம்தான் சம்சாரம். வேறொரு இடத்தில் ஒரு ஆசிரியர் சொல்வார் அஸ்பர்ஷ யோக என்று சொல்வார். ஸ்பர்ஷம் என்றால் சங்கம், அஸ்பர்ஷம் என்றால் அசங்கம். இந்த ஆத்ம ஞானத்துக்கே அசங்க யோகம் என்று பெயர். காரணம் என்ன? சங்கத்திலிருந்து தான் அனைத்து துயரமும் வருகின்றது, சம்சாரமும் வருகின்றது. இங்கு பிரம்மஸ்வரூபம் அசங்கம். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம். இனிமேல் வருகின்ற ஸ்லோகங்களிலெல்லாம் ஈஸ்வர சுரூபத்தை தான் பகவான் விளக்கி வருகின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரனுடைய செயல் என்ன என்று பகவான் கூறுகிறார். சில பேர்த்துக்கு சில சந்தேகம் வரும், கடவுள் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கின்றார், என்ன போல சும்மா இருக்காரா இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காரான்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும்.
பகவானே சொல்கிறார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய டியூட்டி என்னன்னு சொல்கிறார். நம்ம யாரை பார்த்தாலும் முதல்ல என்ன கேள்வி கேட்போம், என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்னு கேட்போம். யாரை மீட் பண்ணாலும் என்ன கேட்போம், என்ன செய்கிறீர்கள்னு கேட்போம். சில பேர் என்னிடத்தில் அதே கேள்வியை கேட்பார்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி. இதிலேருந்து என்னன்னா, சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும். அப்போ பகவான் என்ன தான் பண்ணிகிட்ருக்காருன்னு சந்தேகம் வரும். உடனே பகவானே பதில் சொல்கிறார், நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய கிருத்தியம், என்னுடைய கர்மம் என்ன அப்படின்னு பகவான் சொல்கிறார். நாம் அனுபவிக்கின்ற இந்த மித்யாவான பொய்யான ஜெகத் 2 அவஸ்தையில் இருக்கின்றது. இப்போ நம்ம இந்த உலகத்தை அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த உலகத்துக்கு 2 அவஸ்தைகள், 2 நிலைகள் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஜெகதக அவஸ்தாத்வயம் என்று சொல்லப்படும். ஒரு அவஸ்தை, அவஸ்தைனா நிலை, ஒரு நிலை இப்பொழுது நாம் பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற நிலை. இதை வியக்த அவஸ்தா என்று சொல்லப்படும். வியக்தம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வந்தது, மேனிஃபெஸ்ட் என்று பொருள். வியக்த அவஸ்தை, நம்முடைய கண்ணுக்கெல்லாம் தெரிகின்ற அவஸ்தை இந்த உலகம். பிறகு இந்த உலகம் வேறொரு நிலையில் இருக்கின்றது, அதை அவ்வியக்த அவஸ்தா என்று சொல்லப்படும். அவ்வியக்த அவஸ்தைனா வெளித்தோற்றத்திற்கு வராத அவஸ்தை. வியக்த அவஸ்தைக்கு இனியொரு பெயர் காரிய அவஸ்தை. காரியம்னா ப்ராடக்ட். பிறகு அவ்வியக்த அவஸ்தையை காரண அவஸ்தை என்று சொல்கின்றோம். காரண அவஸ்தை அல்லது காரண நிலை. இப்பொழுது நாம் அனுபவிக்கப்படுவது காரிய நிலை. இந்த காரண நிலைக்கு இனியொரு பெயர் இங்கு பகவான் கொடுக்கின்றார், பிரகிருதிஹி. பிரகிருதிஹி என்ற சொல்லை பகவான் இந்த உலகத்தினுடைய காரண நிலையை குறிப்பிடுகின்றார். காரண நிலை, காரிய நிலையை புரிந்து கொள்ள, மரம் இருக்கின்றது, கிளைகள், இலைகள், பிறகு மலர்கள், இப்படிப்பட்ட மரத்தை வியக்த அவஸ்தைன்னு சொல்கிறோம். இதே மரமானது விதைக்குள் இருக்கும் பொழுது அவ்வியக்த அவஸ்தை, காரண அவஸ்தை அல்லது பிரகிருதிஹி என்று சொல்கின்றோம். இப்போ இதிலிருந்து எது முதல் எது பிறகு என்றால், காரண அவஸ்தையிலிருந்து காரிய அவஸ்தைக்கு இந்த ஜெகத் வருகின்றது. களிமண் இருக்கின்றது, அது ரவுண்டாக உருண்டையாக பூமியை போல் இருக்கும் பொழுது காரண அவஸ்தை. அதிலிருந்து விதவிதமான பானைகள் தோன்றி இருக்கும் பொழுது அது காரிய அவஸ்தை. அப்படி 2 அவஸ்தை இருக்கின்றது. இங்கு பகவான் காரண அவஸ்தையை பற்றி சில கருத்துக்களை நமக்கு குறிப்பிடுகின்றார். என்ன சொல்கின்றார்? ஈஸ்வரனை அல்லது பிரம்மத்தை முதலில் எது சார்ந்திருக்கிறது என்றால், இந்த உலகத்தினுடைய காரண அவஸ்தையான பிரகிருதி. பிரகிருதி அல்லது காரண அவஸ்தை, இதற்கு இனி ஒரு பெயர் மாயா. இதைத்தான் நம்ம மாயை என்று சொல்கின்றோம். அவ்வியக்த அவஸ்தை, காரண அவஸ்தை, பிரகிருதிஹி, மாயா, இவைகளெல்லாம் ஒரே பொருள். இந்த மாயையானது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்றது. சார்ந்து இருக்கிறதுன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அது மித்தியா என்று பொருள். எது சார்ந்திருக்கிறதோ அது மித்தியான்னு சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். இப்போ என்ன சொல்ல வர்றார் பகவான்? இந்த மாயையானது என்னை சார்ந்து இருக்கின்றது. இந்த மாயையிலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறது. பிறகு மீண்டும் மாயைக்குள் இந்த உலகம் ஒடுங்குகின்றது. பிறகு என்ன ஏற்படுகிறது?
மீண்டும் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது, மீண்டும் மாயைக்குள் உலகம் ஒடுங்குகின்றது. இவ்விதம் சிருஷ்டியானது நடைபெற்று வருகிறது. இதுதான் என்னுடைய கர்ம, என்னுடைய காரியம் என்று பகவான் கூறுகிறார். இப்போ நமக்கு உடனே சந்தேகம் வரும், நம்ம ஒரு சின்ன பொருளை சிருஷ்டி பண்ணியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பெரிய உலகத்தை பகவான் படைச்சு காத்துட்டு இருந்தா அதனால் பகவானுக்கு பந்தம் வருமோ என்றால் 2 ஸ்லோகத்துக்கு பிறகு சொல்லுவார், எனக்கு இதனால் பந்தம் வராது, அதற்கு என்ன காரணம் என்றும் பகவான் சொல்ல போகின்றார். இப்போ பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த அனைத்து பிரபஞ்சத்தையும் தோற்றி வைத்து பிறகு மாயைக்குள் ஒடுக்குகின்றார். மாயையிலிருந்து வருது, மாயையில் ஒடுங்குதே, பகவானுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் அந்த மாயை பகவானை சார்ந்து இருக்கின்றது. என்னை சார்ந்து இருக்கின்ற மாயை, மாயையிலிருந்து உலகம் வருகின்றது. இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது, அந்த பிரம்ம தத்துவத்தை சார்ந்து பொய்யான ஒரு மாயைன்னு ஒன்று இருக்குது, பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கின்றது. அதுதான் காரண அவஸ்தை. அந்த பிரகிருத்தியிலிருந்து இந்த ஜெகத்தானது தோன்றி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த உலகத்தில் 3 குணத்தை பார்க்கிறோம். ஆகவே என்ன முடிவு செய்கிறோம், இந்த 3 குணம் உலகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இது எதிலிருந்து வந்ததோ அங்கேயும் 3 குணம் இருந்தாக வேண்டும்னு சொல்லி மாயையை 3 குண வடிவமானதுன்னு சொல்கிறோம். இப்போ மாயையை முக்குண வடிவம்னு சொல்கிறோம். பிறகு இந்த உலகத்தை ஜடமாக பார்க்கிறோம். ஆகவே பிரகிருதி அல்லது மாயையை ஜடம்னு சொல்கிறோம். ஆகவே பகவான் சொல்கிறார், பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, என்னை சார்ந்திருக்கிறது, அது காரண ரூபமானது, அது ஜடமானது, 3 குணமானது, அதனுடைய பரிணாமமே இந்த உலகம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னை சார்ந்திருக்கின்ற மாயையினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தை தோற்று வச்சு பிறகு மீண்டும் மாயைக்குள் ஒடுக்கி கொண்டிருக்கின்றேன். இதுதான் ஈஸ்வரனுடைய செயல் என்று சொல்கின்றார் பகவான். இப்போ சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும், இதைத்தான் பகவான் ஏன் பண்ணுறாருன்னு சொன்னால் இதற்கு கேள்வி கேட்க முடியாது. இப்போ எதற்கு இந்த உலகத்தை படைத்தார், இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் ஒரு சாமியிடம் கேள்வி கேட்டார். உடனே அந்த சாமி சொன்னார், என்ன சொல்கிறது இதுக்கு. அந்த பையனை பார்த்து திருப்பி கேட்டார், ஆமாம் நீ எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறேன்னு முதல்ல கேட்டார். பையன் என்ன கேட்டான், இந்த உலகத்தை ஏன் பகவான் படைத்தார், இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டான். இவர் கேட்டார், நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு, நீ எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன்னு. அவன் யோசித்து பார்த்தான், நான் சும்மா கேட்டேன் அப்படின்னா. பகவானும் சும்மா படைச்சார்ன்ட்டார். உன்னுடைய கேள்வியை நீ என்ன சொன்ன, சும்மா நீ கேள்வி கேட்கும்போது ஏன் பகவான் சும்மா படைக்கக்கூடாது. இப்போ இதிலிருந்து அவனே புரிஞ்சுட்டான், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அப்படி பகவான் சும்மா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். யாராவது இந்த மாதிரி கேள்வி நம்மிடத்துலேயோ யார்கிட்டையாவது கேட்டால் முதல்ல ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னு கேட்கணும். அவன் என்ன சொல்லுவான், அவன் பதிலே சொல்ல முடியாது. சும்மா கேட்டான்பா, பதிலும் சும்மா பகவான் செய்தார், அதுதான் பதில். ஆகவே பகவானுடைய காரியம் என்ன, உலகத்தை தோற்றி வைக்கிறது, உலகத்தை தனக்குள் எடுத்து கொள்வது, அதுதான் சொல்கிறார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். சர்வபூதானி கௌந்தேய, கௌந்தேய என்று அர்ஜுனனை அழைக்கின்றார். ஹே அர்ஜுனா, ஹே கௌந்தேய, சர்வபூதானி எல்லா பூதங்களும். இந்த இடத்துல சர்வபூதானின எல்லா ஜீவராசிகளும், ஜெகத் பிரபஞ்சம் அனைத்தும் என்று பொருள். வெளித்தோற்றத்திற்கு வந்த அனைத்தும். சர்வபூதானி பிரகிருதிம் யாந்தி, பிரகிருதியை அடைகிறது. பிரகிருதி என்றால் காரண ரூபத்தை அல்லது மாயையை அடைகிறது. எல்லா ஜீவர்களும் எல்லா பூதங்களும் அனைத்து படைப்பும்
பிரகிருதிம் யாந்தி, பிரகிருதியை அடைகிறது. இந்த பிரகிருதிக்கு ஒரு லட்சணம் சொல்றார். இது எப்படிப்பட்ட பிரகிருதி? அடுத்த சொல் மாமிகாம். மாமிகாம் என்றால் என்னை சார்ந்த. மாம் என்றால் என்னை, மாமிகாம் என்றால் என்னை சார்ந்த, அதாவது சுதந்திரமற்ற, அதனுடைய இருப்பே என்னை சார்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட என்னை சார்ந்த பிரகிருதியை அடைகிறது. என்னை அடைகிறதுன்னு பகவான் சொல்லலை. எல்லா ஜீவராசிகளும் என்னை அடைகிறதுன்னு சொல்வதற்கு பதிலாக என்னை சார்ந்துள்ள பிரகிருதியை அடைகிறது. மாமிகாம் பிரகிருதிம் யாந்தி. எப்பொழுது உலகமெல்லாம் பிரகிருதிக்குள்ள போகும்? பிரளய காலத்தில் அப்படின்னு பகவான் சொல்றார். இரண்டாவது வரியில் கல்பக்ஷயே. இப்போ கல்பக்ஷயேங்கிற வார்த்தை எடுத்து யாந்திங்கிறதுக்கு முன்னாடி போடணும். கல்பத்தினுடைய முடிவில் அடைகிறது. ஒரு கல்பம் முடிஞ்ச உடனே இனி சிருஷ்டி போதுன்னு பகவான் முடிவு பண்ணிட்டார். அப்பொழுது இந்த ஜெகத்தானது காரண ரூபத்தை அடைகிறது. இது எப்போ கல்பம் முடியுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியை சொல்லிட்டு வருவார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியாது. இத்தனாம் தேதி 2000 உலகம் அழிஞ்சிரும், இதெல்லாம் ஒரு விளையாட்டு எல்லாத்துக்கும். அப்படி 2000 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கார்கள். இந்த காலத்தில் உலகம் அழியும், இந்த காலத்தில் உலகம் அழியும்னு. அதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும் எப்போ அழியும் என்னங்கிறதெல்லாம். ஆனால் நமக்கு கண்டிப்பாக பயம் வேண்டாம். காரணம் என்ன? அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். உலகம் அழிகிறதுக்குள்ளே எத்தனை முறை பிறந்து அழிய போகிறோம்னு நமக்கு தெரியல. அல்லது நம்ம தான் படிச்சுட்ருக்கிறோமே, முக்தியுமே நம்ம அடைஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆகவே காலத்தை பகவானுக்கு தான் தெரியும். கல்பக்ஷயே, ஒரு கல்பம் முடியும் பொழுது அது பகவானுக்கு டயர்ட் ஆகணும். போதும், இனி இவங்களையெல்லாம் நிறுத்தி வைப்போம் கொஞ்ச நாள்னு சொல்லி. அப்படி பகவானுக்கு எப்பொழுது கல்பம் முடியுதோ அப்போ என்ன செய்கிறாராம்? எல்லா பூதங்களையும் எல்லா சிருஷ்டியையும் தன்னுடைய பிரகிருதிக்குள் எடுத்து கொள்கின்றார். பிறகு என்ன பண்ணுறார்? பகவான் ஓய்வெடுப்பார். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் சிருஷ்டியை விட்டாரோ அவ்வளவு காலம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு புனக, அடுத்த சொல் மீண்டும். புனக மீண்டும். தானி என்றால் அந்த பூதங்களை, அந்த உயிரினங்களை. தானி கல்பாதவ், தானின அவைகளை, அவைகளைன இந்த உலகங்களை. கல்பாதவ் கல்பத்தின் துவக்கத்தில், சிருஷ்டியினுடைய துவக்கத்தில். விஸ்ருஜாமி அகம், அகம் நான். விஸ்ருஜாமி தோற்றி வைக்கின்றேன், நான் அவைகளை உற்பத்தி செய்கின்றேன், வெளிப்படுத்துகின்றேன். விஸ்ருஜாமின படைக்கின்றேன். அப்போ பகவானுடைய டியூட்டி என்ன? பகவான் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னால், கல்பம் முடியும் பொழுது இவைகளையெல்லாம் தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டும் பிறகு கல்பத்தினுடைய துவக்கத்தில் மீண்டும் இவைகளை படைத்து கொண்டும் இருக்கின்றார். இப்போ ஈஸ்வரனுக்கு முதல் லட்சணம் என்ன? பகவானுக்கு கொடுக்கிற முதல் லட்சணம் என்னவென்றால், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை காத்து இந்த உலகத்தை தனக்குள் எடுத்து கொள்பவர். இப்போ ஈஸ்வரனுக்கு லட்சணமே இந்த ஜெகத்துக்கு காரணமானவர். யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு உபனிஷத்து ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த உலகத்துக்கு காரணம் என்று அறிமுகப்படுத்துகிறது. அதை பகவான் இங்கு சொல்கின்றார். பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கேன், பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற என் மீது மாயைங்கிற ஒரு தத்துவம், அதை இங்கே பகவான் பிரகிருதிங்கிற சொல்லலை சொன்னார், ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து இந்த உலகம் தோன்றி அதில் ஒடுங்கி வருகின்றது. இந்த காரியத்தை
நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். மீண்டும் பகவான் இந்த பிரகிருதியை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః புனः பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், பகவான் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பிரகிருதி அல்லது மாயை இருக்கின்றதல்லவா, அந்த மாயை பகவானை சார்ந்து இருக்கின்றது, ஈஸ்வரனுடைய வசத்தில் இருக்கின்றது. மாயை ஈஸ்வரனுடைய வசத்தில் இருக்கின்றது என்றும், பிறகு மாயையிலிருந்து தோன்றிய பூதங்கள் இருக்கின்றதல்லவா, குறிப்பாக ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகள் மாயையினுடைய வசத்தில் இருக்கிறார்கள் என்று பகவான் இங்கு கூறுகிறார். இப்போ ஈஸ்வரன் சுதந்திரமாக இருக்கின்றார் அல்லது பிரகிருதியானது ஈஸ்வரனுடைய வசத்தில் இருக்கின்றது, ஜீவர்கள் பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்மெல்லாம் மாயையினுடைய வசத்தில் இருக்கோம், ஈஸ்வரனிடத்தில் மாயை வசப்பட்டு இருக்கின்றது. அதுதான் பகவானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். இப்போ பகவான் பிரகிருதி ஈஸ்வரனுடைய வசத்தில் இருக்கு, உயிரினங்களெல்லாம் பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்கின்றது. இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். எல்லா ஜீவராசிகளும் பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்கின்றது என்று சொல்கின்றார். ஆனால் பிரகிருதியானது என்னுடைய வசத்தில் இருக்கின்றது. எப்படி கூறுகின்றார் என்றால், பிரகிருத்தியை என்னுடைய வசத்தில் வச்சு தான் நான் இவைகளை தோற்று வைக்கின்றேன் என்று சொல்கின்றார். அப்படி தோற்று வைக்கும் பொழுது ஜீவர்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் இல்லைன்னு சொல்கிறார். நம்ம இந்த ஜென்மத்தில் நான் கிளியாக பறக்கிறேன், இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறக்கிறன்னெல்லாம் நமக்கு சாய்ஸ் கிடையாது, தேர்ந்தெடுக்க முடியாது. நாம் பிரகிருதியினுடைய வசத்திலிருந்து பிறக்கின்றோம். பகவான் பிரகிருதியை வசப்படுத்தி இந்த உலகத்தை பிறப்பித்து கொண்டு இருக்கின்றார் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். பிறகு இனி ஒரு கருத்தும் இதில் மறைந்திருக்கின்றது. இந்த பிரகிருதி என்பது நம்முடைய கர்ம பலத்தினுடைய ஒரு ஸ்டோர் ஹவுஸ். ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் அல்லவா, வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது ஒன்றையெல்லாம் வச்சு காப்பாற்றுற இடம், இருப்பிடம், நிதானம் என்றெல்லாம் சொல்லப்படும். அப்படி பிரகிருதி என்பது ஒவ்வொரு ஜீவனுடைய தர்மாதர்ம ரூபமான பாப புண்ணியத்தினுடைய குவியல் அல்லது இருப்பிடம். இப்போ மாயை என்பது எல்லா ஜீவராசிகளினுடைய பாப புண்ணியத்தினுடைய இருப்பிடம், ஸ்டோர் ஹவுஸ். பிறகு பகவான் என்ன பண்ணுறாரா, ஒரு ஜீவராசியை படைக்கும்போது அந்த ஜீவனுக்கு உடலை கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன பாப புண்ணியம் இருக்குன்னு பார்த்து அதனுடைய அடிப்படையில் அவனை படைக்கின்றார். இப்போ இந்த உலகத்தை பகவான் படைக்கும் பொழுது அதற்கு ஒரு அடிப்படை வேண்டும். அது என்ன அடிப்படை? ஜீவர்களுடைய பாப புண்ணியம், அதனுடைய இருப்பிடம்தான் பிரகிருதி. அதில் இருந்து பகவான் படைக்கின்றார். அதையெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய.
ஸ்வாம் என்றால் என்னுடைய, ஸ்வாம் என்னுடைய, பிரகிருதிம் பிரகிருதியை, அவஷ்டப்ய அவஷ்டப்ய என்றால் வசப்படுத்தி, எனக்குள் வைத்து கொண்டு, என்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டு. அவஷ்டப்ய என்னுடைய பிரகிருதியை என்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டு என்ன செய்கின்றேன்? விஸ்ருஜாமி படைக்கின்றேன், தோற்றுவிக்கின்றேன். எவைகளை இரண்டாவது வரியில் சொல்றார்? புனః மீண்டும் மீண்டும், மீண்டும் மீண்டும் ஜீவராசிகளை நான் உருவாக்குகின்றேன், தோற்று வைக்கின்றேன். ஒருத்தன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவன் மீண்டும் மீண்டும் சாவான்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் இறப்பான், மீண்டும் மீண்டும் அவன் பிறப்பான், நான் அவனை தோற்று வைக்கின்றேன். அப்படி வைக்கும்போது என்ன பண்ணுறேன்? பிரகிருதியை என்னுடைய கையில் வச்சுக்கிறேன்னு சொல்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், பிரகிருதிக்கு 2 குணம் இருக்குது, மாயைக்கு 2 குணம். ஒன்று ஆவரண சக்தி, இனி ஒன்று விக்ஷேப சக்தின்னு சொல்லி. ஆவரணம்னா மறைக்கின்ற சக்தி, விக்ஷேபம்னா ஒன்றை உருவாக்குகின்ற சக்தி. இப்போ பகவான் பிரகிருதியை என்னுடைய வசத்தில் வச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது பிரகிருத்தியினுடைய ஆவரண சக்தியானது வேலை செய்யாது. பிரகிருத்தியினுடைய ஆவரண சக்தியான மறைத்தல் வேலை செய்யாது. இப்போ ஈஸ்வரனுக்கு கீழே மாயை வரும்பொழுது மாயை ஈஸ்வரனுக்கு தன்னுடைய சொரூபத்தை மறைக்காது. இப்போ ஈஸ்வரன் என்ன புரிஞ்சுக்குவார்? மாயையோடு அவர் இருந்தாலும் இந்த மாயை நான் வேறு, நான் பிரம்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்குவார். ஒரு உபநிஷத்துலேயே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் ஏன் முக்தனாக இருக்கான்னு சொன்னால், ஈஸ்வரனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிகிறது. அப்படித்தான் அந்த வார்த்தை வருகிறது. நான் பிரம்மன்னு ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சதுனால ஈஸ்வரன் முக்தன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவரண சக்தி ஈஸ்வரனிடம் வேலை செய்வதில்லை. அதைத்தான் இங்கு பகவான் அவஷ்டப்ய அவைகளை என் வசத்தில் வைத்து விஸ்ருஜாமி நான் இந்த உலகத்தை பிறப்பிக்கின்றேன், உலகத்தை தோற்று வைக்கின்றேன். வெறும் விக்ஷேபந்தான். இந்த உலகத்தை நான் தோற்று வைக்கிறேன், ஆனால் எனக்கு நான் யார் என்று தெரியும். பிரகிருதியினுடைய வசத்திற்குள் நான் செல்வதில்லை, பிரகிருதியோ என்னுடைய வசத்தில் இருக்கின்றது. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால் என்ன சொல்ல போகிறார்? இந்த ஜீவராசிகளெல்லாம் பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல போகிறார். அப்போது ஒரே பிரகிருதி, ஒரே மாயை ஈஸ்வரனிடம் சென்றால் என்ன ஆகுது? ஈஸ்வரனுக்கு அலங்காரமாகுது. அதே மாயை ஜீவங்கிட்ட வரும்பொழுது ஜீவனை அது பந்தப்படுத்துகின்றது. அதற்கு என்ன உதாரணம்னு சொன்னால், போலீஸ் இருக்கிறார்கள். ஒரு திருடனை சுற்றி 10 போலீஸ் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது என்னன்னா அந்த 10 போலீஸும் திருடனை பந்தப்படுத்துவார்கள், அவனை இஷ்டத்துக்கு ஓட விடமாட்டார்கள். ஒரு மினிஸ்டரை சுற்றியும் 10 போலீஸ் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அந்த 10 போலீஸ் அந்த மினிஸ்டருக்கு என்னன்னா பாதுகாப்பு கொடுப்பார்கள். தன்னை சுற்றி அதிக போலீஸ் இருக்க அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு. ஏன்னா சீஃப் மினிஸ்டர்னால் 30 போலீஸ் இருக்கும், அதிக பாதுகாப்பு. சாதாரண மினிஸ்டர்னால் ஒரு 4 பேர் இருப்பார்கள். அதில் பிரைம் மினிஸ்டர்னால் அவரை சுற்றியும் போலீஸுக்கு பொதுவாக பூனைகளே இருக்கும். ப்ளூ ஏதோ கேட்டுன்னெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, அப்படி இவ்வளோலாம் இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, இவ்வளவு பேர் போலீஸ் சுற்றி இருந்தால் அந்த மினிஸ்டருக்கு என்ன கிடைக்கின்றது? பெருமை கிடைக்குது, அவர்களுக்கு அலங்காரமாகின்றது. ஒரு திருடனை சுற்றியும் 10 போலீஸ் இருந்தால் அது என்னன்னா அது அலங்காரம் அல்ல, அதிக போலீஸ் இருக்க அது அலங்கோலம்தான். அதே தான் இந்த போலீஸ் தான் மாயை. பகவான்கிட்ட போகும்போது அலங்காரமாகுது, நம்மிடத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னா பந்தப்படுத்துகிறது. பிறகு நாமளும் பகவானிடத்தில் என்ன ஞானம் இருக்கோ அதை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, பிறகு என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சமே நந்தவனம்னு சொல்லி பாடுவார்கள். இது ஒரு நந்தவனமா? எப்பொழுதுன்னா
பகவானுக்கு என்ன ஞானத்தை வச்சிருக்காரோ அந்த ஞானத்தை அடைந்து விட்டால். அப்படி ரெண்டாவது வரியில் என்ன சொல்ல போறார்? பிரகிருதி ஜீவனை பந்தப்படுத்துகிறது, எனக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. இனி ரெண்டாவது வரிக்கு செல்லலாம். பூத கிராமம் இமம் கிருத்ஸ்னம். பூத கிராமம், இந்த இடத்துல கிராமம் என்றால் சமூகம், அனைத்தும், அனைத்தும் அர்த்தம். பூத கிராமம்னா பூத கூட்டங்கள். பூதம்னா பூதம் பேய் பிசாசுன்னு பொருள் அல்ல. பூதம்னா உயிரினங்கள், கிராமம்னா உயிரின கூட்டங்கள், எல்லா ஜீவராசிகள்னு அர்த்தம். இமம்னா இந்த, கண்ணுக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த எல்லா ஜீவராசிகள். மீண்டும் சொல்றார் கிருத்ஸ்னம். கிருத்ஸ்னம்னா வித்தவுட் எக்ஸப்ஷன், விதிவிலக்கு இல்லாமல் அனைத்தும். கிருத்ஸ்னம்ங்கிற சொல்லுக்கு சர்வம்னு அர்த்தம், அனைத்தும். கிராமம்ங்கிற சொல்லுக்கு கூட்டம். இந்த அனைத்து ஜீவ கூட்டங்களை அப்படின்னு அர்த்தம். இந்த இமம்னா இந்த, கிருத்ஸ்னம்னா அனைத்து, பூத கிராமம்னா ஜீவ ராசிகள். இந்த கூட்டத்தை தான் சமஸ்கிருதத்தில் ராசி அப்படின்னு சொல்கிறது. ராசி அப்படின்னு சொன்னால் வேற ஏதோ ராசின்னு நினச்சிக்காதீங்க. ராசினா கூட்டம், ஜீவ ராசிகள்னா ஜீவ கூட்டங்கள். என்ன பொருள்? இந்த ஜீவ கூட்டங்களை விசிறுஜாமின்னு சம்பந்தப்படுத்தணும். நான் படைக்கின்றேன், இந்த ஜீவராசிகளை நான் படைக்கின்றேன். பிறகு அடுத்த பகுதியில் இந்த ஜீவராசிகள் பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள்? இனி அடுத்த சொல்லலாம் எப்படி இந்த பூத கூட்டங்கள் ஜீவராசிகள் பிரகிருத்தியினுடைய பிடியில் இருக்கிறார்கள்னு சொல்றார். அடுத்த சொல் அவசம். அவசம் என்றால் தன்வசமின்றி, வசமில்லாமல். அவசம் வழி இல்லாமல், வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹெல்ப்லெஸ்லி அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப்லெஸ்ன்னு சில சமயம் சொல்கிறோம் அல்லவா, வேற கதியே இல்லை, வழியே இல்லைன்னு சொல்லி. அப்படி வேறு வழி இல்லாமல் அவர்கள் பிறக்கிறார்கள், அவர்கள் தோன்றுகிறார்கள். வழியில்லாத ஜீவர்கள் அர்த்தம். அவசமான பூத கிராமங்கள், வேறு வழி இல்லாமல். அவர்களுக்கு ஏன் வழி இல்லாமல் போச்சு? அடுத்த சொல் பிரகிருதேகே வசாத். இந்த கடைசியில் ஒரு பிரகிருத்தின்னு சொல்ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது பிரகிருதேகே வசாத். இப்போ இந்த இடத்துல பிரகிருத்திங்கிற சொல்லுக்கு குணம் அப்படின்னு அர்த்தம், ஸ்வபாவம் என்று பொருள். முதல் சொல் பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, அது மாயை. கடைசியாக பிரகிருத்தின்னு ஒரு சொல் இருக்கு. பிரகிருத்தியினுடைய வசத்தினால் பிறக்கிறார்கள் அல்லது பிரகிருத்தியினுடைய வசத்தில் ஜீவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது பிரகிருத்திங்கிற சொல்லுக்கு குணம், முக்குணம் அல்லது ஸ்வபாவம், ஒன்ஸ் ஓன் நேச்சர், அவரவர்களுடைய குணம் அர்த்தம். பிரகிருத்தேகே வசாத்துன்னு சொன்னால் பிரகிருத்தியில் பிடியில், பிரகிருத்தியினுடைய பிடின்னு சொன்னால் முக்குணங்களினுடைய பிடியில் உள்ள ஜீவர்கள், சுதந்திரமற்றவர்களான ஜீவர்கள் என்று பொருள். இப்போ அவசம்ங்கிற சொல்லுக்கு சுதந்திரமற்றவர்கள். பிரகிருத்தேகே வசாத்னா பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருப்பவர்கள். இப்போ இதிலிருந்து பகவான் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு குணம் இருக்கும். பகவான் என்ன சொல்றார்? அவரவர்கள் அந்தந்த குணத்தினாலேயே பந்தப்படுகிறார்கள்னு சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஒருவருக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கும், ஒருவருக்கு ரஜோ குணம் அதிகமாக இருக்கும், ஒருவருக்கு சத்துவ குணம் அதிகமாக இருக்கும். இந்த மூன்று குணமும் ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்.
இப்போ இங்கே பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரவர்களிடம் இருக்கின்ற குணத்தினாலேயே பந்தப்படுகிறார்கள்னு சொல்கிறார். ஆகவே என்ன செய்யலாம், என்னிடத்தில் ஒரு கேரக்டர் எனக்கு இருந்ததுன்னு சொன்னால் பந்தப்படுறேன்னா, நான் இனியொருவருடைய குணப்படி இருந்தேன்னா என்ன ஆகும்னா, அவனுடைய குணத்தில் பந்தப்பட்டுட்டு இருக்கான், நான் என்னுடைய குணத்தில் பந்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னால் அவரவர்களுடைய நேச்சர்னாலேயே பந்தப்படுகிறார்கள். அதனால் வேறு வழியே இல்லை. சரி, என்னுடைய குணத்தை மாற்றி இனியொருத்தனுடைய குணத்தை எடுத்துக்கலான்னு சொன்னால் அந்த குணத்திலே பந்தம்தான். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவரவர்களுடைய கேரக்டர், அவரவர்களுடைய மனதினாலேயே பந்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறார். சரி, வேறு வழியே இல்லைன்னா என்னதான் பண்ணுறது? அதுக்கு பகவான் சொல்ல போகிறார், குணத்தினுடைய பிடியில் இருக்கிற வரைக்கும் சம்சாரம்தான். பின்னாடி சொல்ல போகிறார் குணாதீதகன்னு சொல்ல போகிறார். இந்த 3 குணத்தையும் கடந்தவன் தான் பந்தப்படுவதில்லை. எப்படி 3 குணத்தையும் கடக்கணுங்கிற உபாயத்தை எல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவரவர்களுக்குன்னு சில வேல்யூ இருக்கும், மனது இருக்கும், செயல் இருக்கும், சொல் இருக்கும். அதனால் அவர்கள் பந்தப்படுகிறார்கள். இதிலிருந்து ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம உணரணும். நம்ம பொதுவாக இந்த உலகத்தில் என்ன எதிர்பார்ப்போம், ஒருவருடைய கேரக்டர்னால் பழக்க வழக்கங்கள், அவர் பேசுகிறது, சொல்வது, அவர் சூஸ் பண்ணுற சில பொருள்கள் பயன்படுத்துறது, அவர்களுக்குன்னு சில மென்டல் மேக்கப் இருக்கும் அல்லவா, அது நமக்கு ஒத்து வராது. கண்டிப்பாக யாராவதோட சேர்ந்துருந்தோம்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒத்து வராது. ஏன்னா நமக்குன்னு சில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், அவர்களுக்குன்னு சில வெறுப்பு இருக்கும். இந்த ரெண்டும் ஒத்து வராது. காரணம் என்ன, நமக்கே சில சமயம் ஒத்து வர்றதில்லை நம்முடைய குணங்கள். ஒரு டாக்டர் சொன்னார் அலர்ஜியை பற்றி சொல்லும்போது, அலர்ஜி எதோ காரணத்தினால வரலாமா. பிறகு என்ன சொன்னார், நீங்களே உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம்னு சொன்னார். உங்கள் உடம்பில் இருக்கிற சிஸ்டமே உங்களுக்கு அலர்ஜியை கொடுக்கலாம். வெளியே இருந்து தூசு நமக்கு அலர்ஜியை கொடுத்ததுன்னா தூசு இல்லாத இடத்துல போய் உட்காரலாம். தூசு இல்லாத இடத்துல உட்கார்றது கஷ்டம், அப்படியே உட்காரலாம். ஆனால் என்ன சொல்கிறார், நம்முடைய உடம்பில் இருக்கிற சில சிஸ்டமே நமக்கு அலர்ஜி ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் ஒவ்வொருவருடைய குணமும் அது அவர்களே ஹெல்ப்லெஸ்ஸாக வேறு வழி இல்லாமல் அப்படி நடந்து கொள்கிறார்கள். இப்போ ஒருவருக்கு இட்லி பிடிக்குதுன்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் அது அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் சாய்ஸ் அவர்களுக்கு கிடையாது. அப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய குணத்தில் அவர்களே பந்தப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் குணத்தை மாற்றிக்கணும், அவருடைய வேல்யூ பேட்டர்னை அவர் மாற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினச்சா அது சித்திக்குமா? அவரே வேறு வழி இல்லாமல் அந்த குணத்தில் இருக்கும் பொழுது நம்ம யார் அவரை மாற்றிக்க சொல்கிறது? அது அவர்னாலேயே மாற்றிக்க முடியாது, அல்லது அவர் நம்மையே மாற்ற முடியாது. நம்மையை மாற்ற முயற்சி பண்ணார்னா அவர் தோல்வி அடைவார், அவரை மாற்ற நம்ம முயற்சி பண்ணால் நம்ம தோல்வி அடைவோம். ஆகவே இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே விடுறது தான் புத்திசாலித்தனம். அவர்களை மாற்றணுன்னு நம்ம நினச்சோம், பகவான் நம்மையே மாற்றிடுவார். எப்படி மாற்றுவார்? மாற்ற முடியாதுங்கிற அறிவை கொடுத்து மாற்றி விடுவார். அப்படி அறிவு வரல அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். யாரும் யாரையும் மாற்ற முடியாது. காரணம் என்ன? அவரவர்களுடைய பிரகிருத்தியினால் வசப்பட்டு வேறு வசமின்றி செயல்பட்டு வருகின்றார்கள். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார், மாயை முக்குண வடிவமானது. 3 குண வடிவமான மாயையிலிருந்து இந்த உலகம் தோன்றியிருக்கு. இந்த உலகமே முக்குண வடிவம். ஒவ்வொருவருடைய அந்தக்கரணமும் 3 குணத்தினுடைய வடிவம். அவரவர்களுடைய குணத்திலேயே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ நான் என்னுடைய பிரகிருதியில் கட்டுப்பட்டிருக்கேன்னு வேறு பிரகிருதியை மாற்றிக்கலான்னா அது என்னுடைய பிரகிருதி ஆயிட்டா பிறகு அதனாலேயே கட்டுப்படுகின்றார்கள்.
ஆகவே எந்த ஜீவராசிகளும் சுதந்திரமாக இல்லை. அவர்கள் அவர்களுடைய மனதினாலேயே அவர்களினாலேயே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ரகசியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், என்னை வேற யாரோ கட்டுப்படுத்துகிறார்கள், அவன்தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான், எனக்கு மற்றவர்கள் சுதந்திரம் கொடுப்பதில்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பகவான் ஒரு உண்மையை சொல்கிறார். நீ உன்னாலேயே உன்னுடைய பிரகிருத்தினால தான் கட்டுப்பட்டுருக்க. யாரும் யாரையும் பந்தப்படுத்த முடியாது. அவரவர்கள் அவரவர்களுடைய பிரகிருத்தியிலேயே கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள், பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருக்கிறார்கள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒவ்வொரு ஜீவராசியும் பிரகிருத்தியினுடைய வசத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நான் பிரகிருத்தியினுடைய வசத்தில் இல்லை, பிரகிருதி என்னுடைய வசத்தில் இருக்கிறது என்று சொல்கின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.